ஹalleluya, praise the Lord. இந்த நாளுக்கான வேத வசனம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்று நாம் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு இயேசுவின் ஜீவனையே நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தும் கொண்டவர்களாய் வாழ தயவு செய்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களையும் அவர் பலன் அடைய செய்கிறவராயிருக்கிறார். That same life is in Jesus, is in us. நாம் அந்த ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்ம ஜீவன் என்று சொன்ன உடனே நம்ம உயிரோடு இருக்கிறதை பற்றி நாம் பேசாமல் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை நாம் பேசுகிறோம். It is a eternal life. இட்டர்னல் லைஃப் என்று சொல்லுகிற பொழுது இயேசு பரலோகத்தில் நம்மை அழைத்து கொண்டு போய் சேர்த்த பின்பு கொடுப்பாரோ என்று அல்ல. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த ஜீவன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன், the essence and the very substance of Jesus himself, the very essence of God himself. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனே, அந்த சுவாபமே, அந்த சாயலே நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ஆவியில் அந்த ஜீவன் ஆளுகை செய்கிறதா? உங்களுடைய ஆத்துமாவில் அந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. 1 அதிகாரம் 4வது வசனம், யோவான் 1:4 வாசிக்கிற பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் அநேகர் அந்த ஜீவன் இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்க, லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் த வெரி நேச்சர் ஆஃப் காட் இன் யூ, பிகம்ஸ் ஆக்டிவ் இன் யூ. இன்னைக்கு நாம் அது ஏதோ பரலோகத்துக்கு போன பின்பு கிடைக்கும். அந்த ஜீவன் நமக்குள்ளே தேவன் தயவு செய்திருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், பை கீப் க்ரோயிங், லிசனிங் டு த வேர்ட், வாக்கிங் இன் த லைட். நாம் தேவ வெளிச்சத்தில் வார்த்தைக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளே அது வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Keep growing, keep maturing in that nature of God. That divine nature of God is in you. அந்த திவ்ய சாபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ளே பலன் அடையுங்கள். அல்லேலூயா. அந்த ஜீவனிலே நீங்கள் இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புயலும், எந்த இருளும், எந்த வழியும், எந்த சத்துருவினுடைய காரியமும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. காரணம், யூ ஹேவ் த லைஃப் ஆஃப் காட் இன் யூ. உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் திஸ். நம்ம அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் என் ஆவியை உயிரடையும்படி செய்யட்டும், என் ஆத்மா உயிரடையும்படி செய்யட்டும். கேட்டு பாருங்க, then you will come to understand. ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆத்மா வாழட்டும். உடைய ஆத்மா மரித்த கண்டிஷன்ல, செத்து போன ஒரு நிலைமையில நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. இயேசுவின் பிள்ளையாய் வாழ முடியாது. ஆமென். அந்த ஜீவனை கொண்டவர்களாய் வாழுங்கள். இயேசுவை பிரதிபலியுங்கள். நாம் செபிக்கலாம். மகா இரக்கத்தின் பிதாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை உம்முடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்த உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருளிலும் பாவத்தின் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய ஜீவனை கொண்டவர்களாய் இருளையும் பாவத்தையும் ஆண்டவரே
தூர தள்ளிவிட்டு ஆண்டவரே ஜீவ வெளிச்சத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய பலத்தினாலும் உணர்வினாலும் தாகத்தினாலும் எங்களை ஆண்டவரே உம் பக்கம் நீர் வசப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பலத்தை கிருபையை நாங்கள் அதிகமாய் உணர எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.